மேஷ ராசிக்காரர்களே, விழுந்து எழு. அப்போதுதான் தெரியும் நீ கீழே விழ காத்திருந்தவர்கள் யார், உன்னை கை தூக்கி விடுவதற்காக காத்திருந்தவர்கள் யார் என்று. ஆமாங்க, அப்பதாங்க ஒரு கஷ்டத்தை நாம அனுபவிக்கும் போதுதான் நமக்கு உடனே ஓடி வந்து உதவுறவங்க யாரு, அதை பார்த்து சிரிக்கிறவங்க யாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுங்க. அதனால தாங்க எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு பெரியவங்க சொல்லி வைத்ததை புரிந்து வைத்து கொண்டு எல்லாம் இறைவன் செயலென்று இறைவனுடைய திருப்பாத கமலன்களை வணங்கி வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள், அது சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள், உறவினர்கள், அவங்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், வேலையா இருந்தாலும் 2வது முறை 3வது முறை தான் நடக்குது. முதல் முயற்சியில் எதுவும் முடிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 7.5 சனியில விரயச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதுலேயும் போட்டுற வேண்டாங்க. இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. சூரியன் பலமா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க. புதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்களுடைய சுயரூபத்தை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதுசா குறைந்த வட்டியில கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் லாபம் வந்தா நல்லா இருக்குமே, வாடிக்கையாளர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன விளம்பரங்கள் நீங்கள் செய்கிறதும் நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனாலும் மனசில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த வேலையில் இருக்கலாமா இல்லை வேண்டாமா, வேறு வேலைக்கு போகலாமா, ஆனால் வேறு புதுசாக ஏதாவது தேடி போனோன்னா அதை நம்பலாமா அப்படிங்கிற மனக்குழப்பங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்னதா இருக்கு, வேலை சுமை இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ரிஷப ராசிக்காரர்களே, ஒருவர் கோபத்தில் பேசும்போது கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் அதுதான் அவர்கள் உண்மையை சொல்லக்கூடிய நேரமாகும். ஆமாங்க, அதனால தான் ஒருத்தவங்க ஆத்திரத்தில் கத்துனாங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து கத்தவே மாட்டீங்க. அவங்க அடி மனசுலேருந்து உள் மனசுலேருந்து இருக்கிற உண்மையெல்லாம் அந்த நேரத்தில் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி நெருக்கடி நேரத்தில் கூட தன்னுடைய பொறுமையை இழக்காமல் சுற்றி வட்டாரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களையும் பார்த்து கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் செலவா இருக்குது. சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, எந்த செலவை குறைக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் சின்னதாக ஒரு கூட்டம், கலந்தாலும் நசை கூட்டம் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளார இருக்குங்க. அதே மாதிரி பிள்ளையுடைய ஆரோக்கியம், அவங்க வருங்காலத்துக்காக ஏதாவது நாம சின்னதாக சேமிக்கணுங்கிற ஒரு சின்ன முயற்சியும் இன்னைக்கு உங்களுக்கு ஆரம்பமாகுங்க. புறநகர் பகுதியிலாவது ஏதாவது வாங்கிட்டோம்னா நல்லது. கோல்டு விலை ஏறிக்கிட்டே போகுது, பிள்ளைங்களும் வளர்ந்துக்கிட்டே வராங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கல்யாண காட்சின்னு வரும்போது நம்ம கையில் ஏதாவது கொஞ்சம் சவரன் இருந்தால் தானே நல்லா இருக்குங்கிற மாதிரியான எண்ணங்களும் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விஷயங்கள் இன்னைக்கு சுமூகமாக முடியும். பாகப்பிரிவினை விஷயங்களாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியுங்க. யோகாதிபதி சனி பகவான் உங்களை பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உடல் எடையை நம்ம குறைக்கணும், ஸ்லிம்மாக மாறணும், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, அதுக்கான முயற்சிகளை இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க. குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. வேலை சுமை இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் சாமர்த்தியமாக இன்னைக்கு சமாளித்து எல்லார்ட்டையுமே இன்னைக்கு நல்ல பேர் நீங்கள் வாங்குவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்
அலைச்சலும் டென்ஷனும் இருப்புங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிதுன ராசிக்காரர்களே, வேலையை வெறுத்து செய்பவர் அடிமை, அந்த வேலையை விரும்பி செய்பவர் அரசன். ஆமாங்க, செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை சொந்த வேலையாக எடுத்து அக்கறையோட முழு மனதோட எடுத்து கட்டி முழுமையாக வித்தியாசமாக செய்து முடித்து காட்டுபவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திரன் சாதகமாக வந்து உட்கார்றாருங்க. 3வது வீட்டுக்குள்ளார வந்து நுழைய இருக்கிறதுனால புது முயற்சியில் எல்லாமே பரிதமாகுங்க. எதிர்த்து பேசுனவங்க இன்னைக்கு கொஞ்சம் அடங்கி வருவாங்க. வீடு மனை வாங்கிறது விஷயங்கள் முன்னாடி வந்து ஒரு வேலை சொன்னாங்க, இப்போ அவங்களே வந்து இந்த வேலை இருந்தால் போதுன்னு சொல்லி கொஞ்சம் இறங்கி வராங்க. பார்த்து முடிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. அதே போல் உறவினர்கள் நண்பர்களும் தேடி வருவாங்க. பழைய சொந்த பந்தங்களுக்குள்ளார வந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. எல்லாரும் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உண்மையாக இருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ தாங்க ஒவ்வொருத்தவங்களாக புரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டில் எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தன்னுடைய தகுதியை என்ன கொஞ்சம் நம்ம மேம்படுத்திக்கணும், புது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச ஆன்லைனில் பார்ட் டயத்தில் ஏதாவது படிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சில ஜாதகங்கள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட புதுசாக ஏதாவது நம்ம செய்யணுங்கிற மாதிரி யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. இன்னைக்கு லாபம் எல்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சி அலுவலகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்குங்க. சுக்கிரனோட கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஆன்மீகத்தில் சின்னதாக ஒரு நாட்டம் இருக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கடக ராசிக்காரர்களே, ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் கிடைத்து கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை இனிமையானது. ஆமாங்க, நீங்க எப்போதுமே ரசித்து கொண்டே இருப்பீங்க. இயற்கையை ரசிப்பீங்க, சுத்தி முத்தி இருக்கிறவங்கள ரசிப்பீங்க, குடும்பத்தை ரசிப்பீங்க. பிள்ளைங்க ஏதாவது கிள்ளை மொழியில் ஏதாவது பேசினாங்கன்னா அவங்க கொஞ்சி கொஞ்சி பேசுறதையும் ரசிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் ரசனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், வீண் செலவுகள், மனக்குழப்பங்கள் அதில் இருந்தெல்லாம் விடுபட்டு இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் பரவாயில்லங்கிற அளவுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் காலை 7:05 உங்க ராசியை விட்டு சந்திரன் வெளியில வராரு. அப்படி இருக்கிறதுனால சோர்வு களைப்பில்லாமே விலகி சுறுசுறுப்பாக இருந்து முக்கிய வேலையில முடித்து காட்டுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மேலதிகாரிகள் பாராட்டும்படி இன்றைய தினத்துல நீங்க நடந்துப்பீங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. கடந்த 2-3 நாளாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாமே சரியாகி இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுங்க. மகனுடைய கல்யாண விஷயமா நீங்கள் மணமகள் தேடின்னு இருக்கீங்க. ஏற்கனவே ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் 1-2 வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தினம் காலையில் 7:05 அருமையாக இருக்குது. நினைச்சதெல்லாமே உங்களுக்கு நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. சிம்ம ராசிக்காரர்களே, நம் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த ஒரு அதிசயமும் நடக்க வேண்டிய அவசியமில்லை.
நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருந்தால் மட்டுமே போதும். ஆமாங்க. முடிவெடுக்கிறதுல மட்டும் நாம தெளிவா இருந்துட்டோம்னா, நாம முன்னேறிக்கிட்டே போலாங்க. ஆனா தவறான முடிவுகள் எடுக்கும்போது தான் நம்ம தடுமாறி விழ வேண்டியதாக இருக்குதுங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களிடம் ஆலோசனை கேட்பதோடு நிறுத்திவிட்டு, தன் மனசுல என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யக்கூடியவர்கள், அதையே முடிவாக எடுத்து செய்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்க ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. காலையில 7:05 நுழையிறாருங்க. மகம் நட்சத்திரத்துல இன்னைக்கு பயணம் செய்யறாருங்க இருக்கிறாரு. அதனால மகம் நட்சத்திரத்துல பயணம் செய்ய இருக்கிறதுனால இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். முன் கோபத்தை தவிர்க்க பாருங்க. எல்லாரையும் திருத்தலாம் மாத்தலாம் அப்படின்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. அவங்கவுங்க தலை எது வேற, அவங்கவுங்க கர்மா வேற, அவங்கவுங்க பிறப்பு வேற, அவங்கவுங்க வளர்ந்து வந்த சூழல் வேற. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாம வரைக்கும் நம்ம வேலை வரைக்கும் அவங்க சரியா இருக்காங்களான்னு பார்த்துட்டு போங்க. முழுசா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே தவறான ஒரு விஷயமாகும். இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போலாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க. அதே போல இன்றைய தினம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே சரியாகி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்க ராசிநாதன் சூரியன் புதனோட உட்கார்ந்து இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கம்பீரமா பேசி சில வேலைகளை எல்லாம் இன்னைக்கு நீங்க முடிப்பீங்க. அதே மாதிரி குரு பகவானின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால விஐபிகளும் இன்றைய தினத்துல உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. ஆனா ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்னதா இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்துல கூட சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் விவாதங்கள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் வந்து உட்கார்றதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்தும் கன்னி ராசிக்காரர்களே, வலியை சுமக்க பழகிய என் இதயம் இன்னும் பழியை சுமக்க பழகவில்லையே அப்படின்னு சில நேரங்களில் நீங்க சொல்லிக் கொண்டே இருப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்க நியாயமா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மேல சிலர்லாம் பழிய சுமத்திட்டு தான் இருக்காங்க. சுமத்துறவங்க சுமத்திட்டு போகட்டும், எல்லாம் கடவுள் பார்த்து பாருங்க. எங்கும் எப்பொழுதும் என் வழி தனி வழி என்று இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு தன்னந்தனியாக நேர்பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. எல்லா பக்கம் அடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மத்தளத்துக்கு 2 பக்கம்தான் இடி, ஆனா உங்களுக்கு 4 பக்கம் அடியா இருக்குது. கண்டகச்சனே உங்களை புரட்டிட்டு தான் இருக்கிறாரு. என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. அடுத்தடுத்து அடுக்கடுக்காக கடன் வந்துகிட்டே இருக்குதே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை நீங்க போய் வாங்க. கொஞ்சம் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய கவலைகள் விலகும். சில புது வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில ராகு உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கான வழிகள் இன்னைக்கு கொஞ்சம் தெரிய வருங்க. அதே மாதிரி சிலர்கிட்ட சில உதவிகள்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. சகோதர வகையில சின்ன சின்னதாக விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, விட்டு கொடுத்து போங்க. சகோதர வகையில செலவுகளும் கொஞ்சம் இருக்குங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த 2 விஷயங்களை வெளியில யார்ட்டையும் சொல்லாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் நாம போற அந்த பொருளாதாரத்துக்கு, நாம முதலீடு செய்யறதுக்கு, நாம உழைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் லாபம் இருந்தா நல்லா இருக்குமேங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சின்ன சின்ன பழியெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம்.
நாம நம்ம வேலையை பார்க்கலான்ற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்க வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. துலாம் ராசிக்காரர்களை வாழ்க்கை நம்மை ஏமாளியாகவும் கோமாளியாகவும் மாற்றி மனக்காயங்களையும் ரணங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து செய்கிறது. ஆமாங்க, எத்தனையோ பேரை நம்பி நீங்க ஏமாந்துருக்கீங்க. கஷ்டம்னு வந்து கேட்டவங்களுக்கு உங்க கையில இருக்கிறதையும் கொடுத்து இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்கிறதையும் வாங்கி கொடுத்து எவ்வளோ உதவிகள்லாம் நீங்க செய்றீங்க. வாங்கினவங்க என்னமோ அமைதியா இருக்காங்க. வாங்கி கொடுத்த நீங்களோ தினம் தினம் துடிதுடிக்க வேண்டியதா இருக்குங்க. இந்த உலகத்துல நியாயமே இல்லை, நீதியே இல்லைன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 10வது வீட்டை விட்டு விலகி 11வது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முடியாதுன்னு நீங்க நினைச்சது கூட இன்னைக்கு முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால உத்தியோகத்துல நல்ல பேர் இருக்குது. எல்லாருமே உங்களை பாராட்டுறாங்க. எல்லார்ட்டையும் நீங்களும் சுமூகமா நடந்துக்கிறீங்க. எல்லா வேலையிலையும் இழுத்து போட்டு நீங்க பார்க்க தொடங்கிட்டீங்க. இருக்கிற வேலையிலேயே இருக்கலாமா அல்லது புதுசான ஒரு வாய்ப்பு வருது அதுக்கு மாறலாமான்னு யோசிக்கிறீங்க. புதுசா வர்ற வாய்ப்பையும் இப்ப நீங்க பயன்படுத்திக்கலான்னு ஒரு சிலருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்துல 2 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் லாபத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. பழைய சில சுவையான சம்பவங்கள் அதை பற்றியெல்லாம் இன்னைக்கு நீங்க பேசிட்டே இருப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளின் இன்றைய தினத்துல நீங்க நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதா செலவுகள் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, சோம்பேறிகளுக்கு சோதனைகளே சொந்தம். உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் உண்மையுடனும் உழைப்பவர்களுக்கு இந்த உலகமே சொந்தம். ஆமாங்க, இந்த உலகம் உங்களுக்கு தாங்க சொந்தம். ஏன்னா நீங்க தான் எப்பொழுதுமே உற்சாகமா இருப்பீங்க, உத்வேகத்துடன் உழைப்பீங்க. ஏதாவது நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணத்தோட ஒரு சாதாரண வேலையை கொடுத்தா கூட அதை வித்தியாசமாக செய்து முடிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருப்பவர்கள், ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், தொலைநோக்கு சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே கூடி வருங்க. தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. கொடுத்த வாக்குறுதியையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றுவீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. என்ன இருந்தாலும் நம்ம பாட்டன் பூட்டம் சம்பாதிச்சது நம்ம அப்பா ஞாபகமா அது இருக்கிறது. அதை நாம விட்டுடக்கூடாது. அதை நம்ம விட்டு விடக்கூடாது. அதுல நாம ஏதாவது சிறந்த ஏதாவது ஒன்று செய்துன்னு இருக்கணும். அதுல ஒரு விளைச்சலோ அல்லது ஒரு ஞாபகார்த்தமோ அது இருக்கணும்னு பூர்வீக சொத்து இன்னைக்கு கட்டி காப்பாத்துவீங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகன செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி ஏதாவது ஒரு கௌரவ பதவி அதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவலைகள் இருக்கும். மருந்து மாத்திரன்னா அவங்களுக்கு போயின்றிருக்கே அப்படின்னு சின்னதாக சில நேரங்கள் வருத்தப்படுவீங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. வியாபாரம் இன்னைக்கு இரட்டிப்பு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விலகி
உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நீங்க தலை நிமிர்ந்து நிற்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. தனுசு ராசிக்காரர்களே, வெளிநாட்டு வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தி தான். தூரத்திலிருந்து பார்த்தால் ஒளி தெரியும், ஆனால் அருகே சென்று பாருங்கள், அவர்கள் அழுது உருகிக் கொண்டிருப்பது அப்போதுதான் தெரியும். ஆமாங்க, வாழ்க்கையே இக்கரைக்கு அக்கறை வச்சதாங்க. அதனால தாங்க ஒருத்தவங்க முன்னேறிட்டு இருக்காங்க, வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க பொறாமப்பட மாட்டீங்க. அவங்க இந்த வளர்ச்சிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. அதனால அவங்க முன்னுக்கு வராங்க. வெளிநாடா இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் உழைச்சாதான் வருமானம் வரும். உழைக்காம அப்படியே எதுவும் வந்துடாதுங்கிறது தெரிந்து வைத்துக்கொண்டு அடுத்தவர்களின் வளர்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் 2 பேரு, ஒருத்தவர் சூரியன், இன்னொருத்தர் செவ்வாய். சூரியன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும். சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற வேலையில ஏதாவது சின்னதா ஒரு பரிசு பாராட்டு அல்லது சின்னதாக சம்பளம் கூடி வர்றது, சில பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வழக்குல இருந்து வந்த பூர்வீக சொத்து வழக்குகள் சொத்துகள் அதெல்லாம் சரியாகி உங்க கைக்கு சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறை காட்டுங்க. சுகஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நேரம் தவறி சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ஏன்னா அசிடிட்டி தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கடந்து வந்த பாதையில அனுபவிச்ச சில கஷ்டங்களை நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா நிம்மதியா இருக்க முடியாது. அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நாம ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட இன்னைக்கு சில முடிவுகளுக்கு நீங்க வருவீங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு திடீர் லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வேலை சுமை இருக்கும், கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும். பூஆடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களை அறிவு வெளிப்படுத்துவதால் பெருகுகிறது, ஆனால் அழகோ மறைக்கப்படுவதனால் கூடுகிறது. ஆமாங்க, அறகுறையா ஆடைகள் அணிவதெல்லாம் உங்களுக்கு அப்ப இருந்தே பிடிக்காதுங்க. ஆனா அதே நேரத்துல தான் கத்துக்கிட்ட சில விஷயங்கள், அறிவுபூர்வமான விஷயங்கள், அதை எல்லாருக்கும் நீங்க சொல்லி கொடுப்பீங்க. பாகுபாடு பார்க்காம சொல்லுவீங்க. நாம சொல்லி தந்து அதை பயன்படுத்தி அதை பின்பற்றி 4 பேர் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தா அது ஒரு சந்தோஷம் தானேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய அனுபவ அறிவை அடுத்தவர்களுக்கு அள்ளித்தரக்கூடியதில் சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. கணீர் நீங்க பேசுறீங்க, அதெல்லாம் நல்லதுதான். ஆனா கலகலப்பா இன்னைக்கு பேச முடியுமான்னு பாருங்க. ஏன்னா உங்களை காயப்படுத்துறதுக்குன்னே சிலர் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட இன்னைக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். பழச ஏதாவது சொல்லி காட்டுவாங்க, உடனே அவங்க மேல பாஞ்சு நீங்க பேசுறதெல்லாம் வேண்டாங்க. இன்னைக்கு சிலர் அப்படிதான் நடந்துப்பாங்க. குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு ரொம்ப அலைச்சல் இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோவப்பட்டீங்க, எதுவுமே சரியா வரலையே அப்படின்னு நினைச்சீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லாமே அமோகமா இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. ஆனால் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு சுமாரா தானே இருக்கும். யாரையும் பகச்சிக்காதீங்க. வேலையாட்கள் விடுப்புல போனதுனால நாம தான் தொழிலாளியா முதலாளியான்னு தெரியாம பல நேரங்களில் நாம தொழிலாளியா மாற வேண்டியதா இருக்கேன்னு ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சின்ன சின்னதா மேலதிகாரிகள் ஏதாவது ஒரு குறுக்கு கேள்வி கேட்பாங்க.
கேட்கணுங்கிறதுக்காக கேட்பாங்க. அதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது நல்லது. கூட வேலை பார்க்குறவங்களே கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடர்ந்துங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கும்பராசிக்காரர்களே, அனுபவம் மிக உயர்ந்த தங்க நகை. அதை அதிக விலை கொடுத்தே வாங்கப்படுகிறது. ஆமாங்க, அனுபவங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. எத்தனையோ கோடிகளை இழந்து எத்தனையோ வருடங்களையும் வாழ்க்கையையும் இழந்து சிலர்லாம் அனுபவப்படுறாங்க. நீங்கள் கூட அப்படித்தாங்க. சிலரெல்லாம் நம்பி நம்பி ஏமாந்த கதை எல்லாமே உங்களுங்க. எங்கும் எப்பொழுதும் அனுபவ அறிவால் தன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதிலே வல்லவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அடிப்படை வசதிகள் உங்களுக்கு அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணாம், அதெல்லாம் தூக்கி போட்டு வேற ஏதாவது புதுசு வாங்கிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொபைல் ஃபோன், லேப்டாப், டிவி இதெல்லாமே வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டரும் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சின்ன சின்னதாக வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். விஐபிகளும் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு கூடுங்க. குருபகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே விழுந்துகிட்டே இருக்கிறதுனால உடம்புல இருந்த வலி உபாதைகள் அதெல்லாம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் செலவுகளையும் அவர் கொஞ்சம் இழுத்து விடுவார். முன்ன மாதிரி வீண் செலவுகளாக இல்லாமல் இனிமே எல்லாமே நியாயமான செலவுகளாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய சொந்த பந்தங்கள்லாம் வலை வீசி உங்களை தேடுவாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துன்னு இருக்கீங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். இருந்தாலும் வழக்கம் போல் இடைவெளி விட்டு பழக ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய யுக்திகளை பயன்படுத்தி இன்னைக்கு நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க. மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் தேடின்றிருக்கீங்க. பொருந்துற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. நல்ல செய்திகளை எதிர்பாருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மீன ராசிக்காரர்களே, இந்த உலகில் எப்போதுமே நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்கு மட்டுமே உண்டு. ஆமாங்க, உண்மையை எந்த காலத்திலையுமே அழிக்க முடியாதுங்க. சும்மா அந்த நேரத்தில் ஏதோ அதை சிலெல்லாம் மறைக்கலாம். ஆனால் அது மீண்டும் மீண்டும் உயிர்த்து மேலே வருங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உண்மையை பேசக்கூடியவர்கள், உண்மையாக இருப்பவர்கள், உண்மைக்காக போராடுபவர்கள் நீங்க தான். இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. 5வது வீட்டை விட்டு விலகி 6வது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்குங்க. வழக்கு எதுவாக இருந்தாலும் சாதகமான தீர்ப்பு வருங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. வராதுன்னு நினைச்சிட்டு இருந்த உதவி இன்னைக்கு வந்து கிடைக்குங்க. விஐபிகளாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. சுக்கிரன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு சவாலாக இருந்த அதிகாரி இன்னைக்கு உங்கள்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசுவாரு. அதனால மனசுக்குள்ளார இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. உறவினர்கள் நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பழைய கடனை நான் பைசல் பண்ண முடியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் இன்றைய தினம் வருமானம் உயரும், வசதி வாய்ப்புகளும் பெருகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்
சின்னதாக செலவுகள் இருந்துகிட்டே இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்துல நடந்து முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.